பேசிட்டு தான் உட்காந்துருவோம். ஒரு வேலை செய்தா பாரு. இந்தாம்மா கப்பு. அனிதா ஏஞ்சோடனே காலங்கடி ஃபோன் தான் பேசிட்டு உட்காந்துருக்கியா? என்ன அப்ப சொன்னீங்க? இல்ல உங்க அப்பாவை ஏஞ்சி வந்து ஒரு வேலை செய்யற, எங்கேயாவது ஏஞ்சோடனே வந்து உட்காந்துக்கிற, ஃபோனை பார்க்குற, டீ குடிக்கிற, உட்காந்தே தான் கிடக்குற. என்ன வேலை செய்யற நீ சொல்லி பார்ப்போம். ஆமா, இது மட்டும் ஏஞ்சோடனே வேலை செஞ்சு சீக்கிரம் தான் நம்மள வந்து சொல்லுவோம். இதே உட்காந்து குண்டானிலே உட்காந்து எந்த வேலையும் செய்ய மாட்டேன், நான் அவங்கள வேலை வச்சுட்டு கிடையாது என்னன்னு சொல்லுவேன். இப்பதான் ஏஞ்சோன்னா அதுக்குள்ளே வேலை செய்யன்னு சொல்றீங்க. செய்யணும் வந்து செஞ்சுற மாதிரி தான் பேசுறேன். நீ செய்யற வேலை தான் நான் பார்த்து தானே இருக்கிறேன். நீ என்ன வேலையை சொல்லி செய்யறேன். சரி அத்தை, நான் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வேண்டாம், நீ வீட்டில் இருங்க. இவன் நம்மளை கடுப்பாக்குற மாதிரி ஓவரா சீன் போடுறான். என்னைக்கு ஒரு நாள் நம்மகிட்ட உதவாங்க போறான்னு தெரியல. நாம இருந்தா அந்த குண்டானிக்கு வேலை செஞ்சு மாறாது. நம்மளும் அப்படியே ஜாலியாக காத்தோடு நடந்து போயிட்டு வரலாம். அக்கா நானும் உன் கூட வரட்டா? வாணிட்டா போயிட்டு வரலாம் ரெண்டு பேரும் ஒன்றா. அனிதா நீ போனா, நீ வீட்டில் இருக்க வேலைக்கு போற. தனம் மட்டும் போயிட்டு வரட்டும். நாம மட்டும் எங்கேயாச்சும் போறோம்னா மட்டும் அந்த கேள்விக்கு மூக்கு வேத்துறோம். அக்கா நான் சும்மா அக்கா கூட போயிட்டு வரணும். நீ அங்கே போயிட்டா வீட்டில் இருக்க வேலை யாரு பார்க்கறது? நான் பார்க்கறதா? ஏன் பாரு, உடம்புக்கு நான் குந்தானிங்க தான் வச்சுருக்கிறேன் பாரு. சரி சரி போயிட்டு ரெண்டு பேரும் டக்குன்னு வாங்க. நீ மட்டும் சாதா கழட்டிட்டு பேசிக்கிட்டு வராதீங்க. டக்குன்னு போனமா வந்தமா இருக்கணும். சரி அக்கா. எப்படிதான் அந்த கேள்விக்கிட்ட குப்பை கொட்டுறீங்க? நானாலே தாங்க கொடுத்துருவேன். நீ எப்படி தான் இருக்கீங்க வருஷம் ஃபுல்லாக அந்த கேள்விக்கிட்ட? அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்கள் வயசில் பெரியவங்க நிறைய தான் பேசணும். அப்படி எப்படியோ வீட்டுக்கு வந்தாச்சு. ஐயோ வீட்டுக்கு வந்தாச்சு. இருந்தாலும் ஃபோன் ஒன்று அந்த கேள்வி பார்த்தாலும் ஒரே இதே கத்து அடிச்சுக்கிட்டு நம்ம ஃபோன் வைக்கிட்டே இருக்கும். நல்லது கொடுக்க கூட என்னது உள்ளார வச்சுட்டு வரேன். சரி என்ன நீ போய் உள்ளார வச்சுட்டு வர கூட உட்காரு. கால் வலிக்குது கூட உட்காரு. வந்துட்டீங்க ரொம்ப நேரமாக போயிட்டு வந்துட்டு எங்கே உங்க கூட வச்சு வர்றாரு? ஃபோனு கைமா செஞ்சுக்கிறது அவ்வளோ என்னால் காணும். இப்போதான் வந்தோம். மார்க்கெட்டில் கூட்டமாக இருந்துச்சு, அதனால தான் மணி நேரம் ஆயிடுச்சு. அனிதா சமையல் ரூமில் போய் பையனுக்கு போயிருக்கா, வந்துடுவான். எப்பா காத்தாட அப்படியே உட்காந்துருப்போம். உள்ளார போனால் அந்த கேள்வி நொய்யின்னு வேலை வச்சுட்டு உட்காந்துருக்கும். இப்படி உட்காந்தாலும் நிம்மதியாக உட்காந்துருக்கலாம். எங்கே வேணா போனதுன்னு ஆளை வேணா சமையலுக்கு போனால் பின்னாடி போய் உட்காந்து கிடக்குவானா? ஃபோன் நோண்டிக்கிட்டே இருப்பே பார்த்துட்டு வரத்தான். நான் இருங்க அப்படியே பார்த்துட்டு வரேன். வேணா நீ உட்காந்துரு, நீ டயர்டாக உட்காந்துருக்கேன், நான் போய் பார்த்து வரேன் என்ன பண்ணுறான்னு. தேவைக்கு போகிறேன் இப்படி உட்காந்து ஃபோன் வந்துட்டு வந்துருக்கா பார். தேவரன் அனிதா அங்கே போயிட்டு வந்திருக்கேன். அங்கே பையனுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்து ஜாலியாக ஃபோன் வந்துட்டு உட்காந்துருக்கேன். வந்துச்சுடா மோப்பம் வந்துச்சு. நான் இதுமாரி எங்கே வரணும் வந்துடுது மூண்டு பார்த்துட்டு. இது கிட்டந்து எப்படி தான் நான் தப்பிக்க போகிறேன்னு தெரியல. மார்க்கெட்டுக்கு போகிறது கால் வலிக்குதுன்னு சும்மா உட்காந்து போகிறப்பா. சரி சரி நீ உட்காந்துருக்கு போதும், வீட்டில் போய் வேலைக்கு பாரு. நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன். வேலைக்கு போகிறதே தான் போயிட்டு கொடுக்கும். பக்கத்து வீட்டு வார்த்தடிக்கு போகிறதுக்கு இதுக்கு ஒரு சாப்பிட்றது. நான் போகிறத கூட வச்சு உட்காந்து கண்டிட்டு போகிறேன். போய் ஏஞ்சி போ. செக்கு மாறி மாரி உட்காந்துருக்காது இந்த இடத்துல. இது செக்கு மாறி மாரி உடம்பு வளர்த்துச்சு. இது நம்மள சொல்லுது செக்கு மாறுன்னு. ஹாய்க்கா. ஹாய், நீ வந்த? சும்மா அந்த பக்கம் ஒரு வேலை இருந்துச்சு, அதனால அப்படியே வந்தேன். பார்த்தா நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்க? சும்மா காற்று வாங்கிட்டு போகலான்னு உட்காந்தேன். அதுக்குள்ளே ஒரு குண்டானி வந்து எனக்கு திட்டுருந்துச்சு. வேலையும் சரி வீட்டுக்கு போகலான்னு போனேன். யாருக்கா அவங்களை திட்டினா? வேற யாரு? எனக்கு ஒரு மாமியார் தனி. எந்த நேரம் பார்த்தாலும் என்னையே தான் திட்டிட்டு கிடக்கிட்டு, என்னையே தான் ஃபாலோ பண்ணுது. இப்போ மாமியார் வர இதை பார்த்துட்டு தான் வந்தேன். நெடுவாளி வீட்டில் உட்காந்துக்கிட்டு வார்த்தை வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. மொழி பார்த்தேன். இப்போ நான் பொய்யா சொல்கிறேன், வா காமிக்கிறேன். சிவா போய் பார்க்கலாம் தான் பண்ணுறான். அந்த கேள்வி பார்த்து பார்க்க சொன்னேன். நம்பர் பார்த்தீங்களா இப்படி உட்காந்து வார்த்தை வச்சுட்டு உட்காந்துக்கிட்டேன். ஆமாம், இது நீங்கள் சொல்கிற கூட நான் பொய்ன்னு நினச்சேன். அந்த ஃபுல்லாக நீங்கள் தான் வந்து உட்காந்து இருக்குதா? என் நெடுவாளி உங்கள் வீட்டில் மாமியாரியா? இல்லைக்கா, இப்போ தான் வெளியே போனாங்க அவங்க. ஏன் அவங்களே எது கேட்குறீங்க? உங்களுக்கு யாருக்கு அப்படி சொன்னது? நான் வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் செய்வேன். அந்த கேள்வி அப்படியே அவங்கள்ட்ட சொல்லி வச்சிருக்கா. வரட்டும், நீ பேசிக்கிறேன். வீட்டுக்கு போகிறேன்.
சரி நான் போகிறேன். சாப்பிட்டு போங்களாங்க்கா. இல்லைம்மா சாப்பிட்டு தாம்மா வந்தேன். சரிம்மா போயிட்டு வாங்க. பார்த்தியாக்கா அவன் மாமி என்ன நான் வேலை பார்த்துட்டு போகுதுன்னு பார்த்தா வரட்டும் வீட்டுக்கு வரட்டும். நானும் அந்த கேவி வருவா வருவான்னு உட்காந்து கிடக்குறேன், இன்னும் காணாமே, எங்கே தான் போனான்னு தெரியல. வாடி வாடி உனக்கோசம் தான் மனது வெளியே உட்காந்துருக்கவா. பக்கத்து வீட்டு அக்காட்ட என்ன சொன்னீங்க நீங்கள்? இப்போ எல்லாம் வந்து அவங்க சொல்லிட்டு தான் போனாங்க, நீங்கள் தான் எல்லா வேலையும் செய்யணும்னு சொல்லி வச்சுக்கிறீங்களாட்டுக்குது. இன்னைக்கு போயிருக்கு உங்களுக்கு சாப்பாடே கேட்க உள்ளாத வராதீங்க.